அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நம் அனைவருக்கும் பல வகையான உணர்வுகள் இருக்கும். அதனை வெளிக்காட்டும் போது நமக்கு திமிர் பிடித்தவன், கோபக்காரன் என்று பெயர்கள் கிடைப்பது உண்மைதான். நமது நடவடிக்கை அவர்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருப்பதால் நமக்கு அப்படி பெயர்கள் வருகிறது. உலகில் உள்ள அனைவருமே ஏதோ ஒரு சூழலில் கோபப்படத்தான் செய்கின்றோம். கோபத்தால் நாம் வாழ்வில் இழப்புகள் தான் அதிகமாக இருந்திருக்கும். அப்படி பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கோபத்தை ஒரு கதையை வேத வசனத்தோடு காணலாம். ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார். இனிமேல் கோபம் வரும்போது வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார். முதல் நாள் 10 ஆணி, மறுநாள் 7 ஆணி, பின்பு 5, 2 என படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்தது. ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி மட்டும் அடித்தான். மொத்தமாக 45 ஆணிகள் அடித்துள்ளேன், இனி கோபம் வராது என அப்பாவிடம் கூறினான். இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார். 45 நாளில் அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டு விட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான். உடனே அப்பா சொன்னார், ஆணிகளை பிடுங்கிவிட்டாய், சுவரில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய்? உன் கோபம் இதுபோல பலரை காயப்படுத்தி இருக்கும் அல்லவா என்று கேட்டவுடன் அந்த இளைஞன் வெட்கி தலைகுனிந்தான். இப்படித்தான் நம் குடும்பங்களிலும் உறவுகளிலும் அநேகரை நாம் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் கோபப்படுகிறார்கள் என்று நாமும் கோபப்படும் போது நம்மை நாமே சுயத்தை இழக்கிறோம். இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் எபேசியர் 4:25-27 வரை, ஆகையால் பொய்யை களைந்து ஒவ்வொருவனும் தன் பிறனுடனே உண்மையை பேச கடவன், ஏனென்றால் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளாய் இருக்கிறோம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் கோபம் தனியே கெடுவது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கோபம் என்பது, கோபப்படுவதென்பது நம்மை நாமே பிசாசுக்கு ஒப்புக் கொடுப்பதாகவும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.